ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். இப்படி ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ வந்து நிறைய பேர் வந்து கவுண்டவுன் வந்து யூஸ் பண்ணி வந்து ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கவுண்டவுனில் வந்து ஒரு டேட்டை வந்து செட் பண்ணி நம்மளால் வந்து கவுண்டவுன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த கவுண்டவுன் ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது இவ்வளோ நாளைக்கு வந்து காட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு, இப்போ திடீர்னு காட்ட மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ வந்து கவுண்டவுன் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ வந்து கவுண்டவுன் வந்து ஷோ ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ரொஃபைல் போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வருவீங்களா இருந்துச்சுன்னா லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஒருக்க லொக் அவுட் பண்ணிடுங்க. லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்க. அப்படி லொக் ஆகின அப்புறமா நீங்கள் ஒருக்க வந்து ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு கவுண்டவுன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணி லொகின் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கொள்ளணும். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமானுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் சில நேரம் நீங்கள் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இன்ஸ்டாகிராமில் சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதோட புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணவும் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணவும் முடியும். அதனால் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. அப்படி போகும்பொழுது வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு கவுண்டவுன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து அந்த கவுண்டவுன் ஷோ ஆகாத இஷ்யூ இருக்க இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கொடுத்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பணியை ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இதில் ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதையுமே கொடுத்து கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் காட்டும். ஸோ அதுக்கும் ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல லோட் ஆகும். லோட் ஆகின அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து கவுண்டவுன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமோட சப்போர்ட் டீம் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து அந்த கவுண்டவுன் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து செக் பண்ணி கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் மெத்தட்டாக நீங்கள் இந்த மெத்தட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப கவுண்டவுன் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.